இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே சொன்னீங்களா எல்லாருக்கும்? தேங்க்யூ. ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு எனக்கு பர்த்டே. இப்போதான் விளாக் வந்துட்டு காலங்கத்தில் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்போவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். எனக்கு தான் கடமை உணர்ச்சின்னு ஒன்று கிடையவே கிடையாது. கடமை இருக்குது நமக்குன்னு, நம்ம அப்படின்னு எனக்கு கிடையாது. அதனால சாரி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெள்ளை கோயில் கிளம்ப போகிறோம். வெள்ளை கோயில் போகிறேன், அப்பாவை பார்க்க போகிறேன். அதுக்கு இப்போ தான் 1:30 மணிக்கு தான் கிளம்பவே ஆரம்பிக்கிறேன். அதுதான். எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. போன பர்த்டே மாதிரி ரொம்பலாம் கிராண்டாலாம் செலிப்ரேட் பண்ணலை. போன வருஷமே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம். ஆனாலும் இந்த வருஷம் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட இருக்கேன். ஏதோ நார்மல். ஓகே, இன்னொரு அது நான் இது கெட் ரெடி வித் சொல்லிட்டேன். மறுபடியும் நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இதில் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு விஷயம், வருஷம் ஃபுல்லாக வையுங்க. வருஷம் ஃபுல்லாக நம்ம ஸ்டோரி போடுவோம், சாக போகிறோன்னு சொல்லுவோம், வெயிட்டிங் ஃபார் மை டெத் அப்படிலாம் ஸ்டோரி போடுவோம். அப்போல்லாம் அந்த நாய் ஸ்டோரி பார்க்கும். நம்ம கஷ்டத்தில் இருக்கோன்னு தெரியும், டிப்ரெஷனுக்குள்ள இந்த பொண்ணு போகுதுன்னு தெரியும். தெரிஞ்சுட்டு அது எதுவுமே ரியாக்ட் பண்ணாது, நம்மளை கண்டுக்காது, நாசமாக போட்டுவிட்டுரும். வருஷத்தில் அந்த ஒரு நாள் பிறந்த நாள்னு வந்துருச்சான். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு தான் அந்த நாய்க்கு கண்ணுக்கு வந்துட்டு இந்த ஸ்வீட்டின்னோ இல்லை இந்த ஒரு ஆள் இருக்காங்க தெரியுது. தேடி வந்து என் ஐடியா தேடி வந்து ஹாப்பி பர்த்டே, லைஃப்லாம் ஹாப்பியாக இருங்க. ஏண்டா நான் சந்தோஷமா இல்லைன்னு உனக்கு தெரியும். நான் அப்படின்னா நீ எவ்வளோ எகத்தலா இருந்தால் நீ அந்த கேள்வியை வந்துட்டு நீ என்கிட்ட சொல்லுவேன். சந்தோஷமா இருந்து எப்படி சொல்லுவேன்? வெறி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என்னடா நீங்க வந்துட்டு பேசிட்டே இருங்க நான் சொல்லடா, பேசிட்டே இருங்கன்னா நான் சொல்ல. சும்மா ஒரு சோகமோ ஸ்டோரி போடுறோமோ, இந்த பொண்ணு என்னடா ஃபீல் பண்ணுது, எப்போ நீ சந்தோஷமா இரு, என்ன இப்பெல்லாம் இருக்க, அதுக்கப்புறம் அப்படி சொல்லுங்கயா. அப்படி சொல்லி நீ பண்ணனா பரவாயில்ல. தன்னை போல வந்துட்டு இப்படிலாம் பேசக்கூடாது. வெறியாயிருவேன். கரண்ட் வந்துருச்சு, அதனால கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறேன். ஆசையா இருக்கும் இந்த பிறந்த நாள் எப்போ நமக்கு வரும். அப்படியே அந்த மாசம் வந்துருச்சு. ஸ்டார்ட் மட்டும் எனக்கு ஜூலை 1 ஆகிடுச்சுன்னா அவ்வளவுதான். அந்த 21 நாள் கஷ்டப்பட்டு கிடப்பேன். ஐயோ என் பர்த்டேன்ட்டு. இப்போ
என்னடா எதுக்குடா அந்த பிறந்த நாள், என்னத்துக்கு வந்து என்னத்துக்கு என்ன இப்படி உட்கார வச்சிருக்கு அப்படின்னு எனக்கு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு. அது இது பேர் மேபி நான் பெரிய பிள்ளை ஆயிட்டனும். பெரியவங்களும் சொல்லுவாங்கல்ல பிறந்த நாள் என்ன பிறந்த நாள் எதுவுமே கண்டுக்காம அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், நார்மலா உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலி வயசாக ஆரம்பிச்சிருச்சலவா, நானும் கிளவி ஆயிட்டு இருக்கணும் என்னமோ. விடுங்க. இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணாங்க. ப்ரெசன்டேஷனா சாரி கிஃப்ட் பண்ணாங்க, ப்ரெசென்ட் பண்ணாங்க. சாரி 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 ப்ரெசென்ட் பண்ணாங்க எனக்கு. ஆக்சுவலி அவந்திகா வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க எனக்கு. நிறைய பேர் வந்துட்டு ஷாக்கில் இருப்பீங்களே, ஐயோ என்ன மறுபடியுமானு. நானும் அதே ஷாக்கில் தான் இருக்கேன். ஓகே, நேற்று வந்தாங்க. சனிக்கிழமையா நேற்று? முந்தானத்து வந்தியா? முந்தானத்து வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க. அட்வான்ஸா விஷ் பண்றதுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. என்ன ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா ட்ரெஸ். நான் ஒரு டைம் வந்துட்டு ஸ்டூடியோவா எங்கேயோ நாங்க போயிருந்தோம் நாங்க. அப்போ அந்த டைம்ல என்னன்னா ஒரு பேண்ட் பார்த்தேன், ஒரு ஒயிட் கலர் பேண்ட். அது வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை எனக்கு. நான் சொல்ல எனக்கு இதுக்கு பிறந்த நாளுக்கு இது வருது, அப்படி வாங்குற மாதிரி இருந்தா இந்த மாதிரிலாம் வாங்கி கொடு அப்போதான் அது அப்படின்னு சொன்னேன், ஒரு பேச்சு சொன்னேன். அதை தான் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த ட்ரெஸ்ஸு ஒரு நாள் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, அந்த எனக்கு கேக் வெட்டாரு. நான் உங்களுக்கு அப்படியே வீடியோலயே சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வீடியோலயே ஏன் இந்த வருஷம் எதுவும் பண்ண போறதில்ல அப்படின்னு. கேக் வெட்டினாரு சர்ப்ரைஸா, அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். அடுத்து அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, பூஜா அக்கா. அவங்க வந்துட்டு எனக்கு தேவையான அசசரிஸ்லாம் நிறைய வாங்கி கொடுத்தாங்க. இப்போ இது கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க நிறையா. நாங்கள் 4 டைம் மீட் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. அதனால 4 கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதை விட ஒரு விஷயத்த மறந்துட்டேனே. 1:30 மணி இருக்கும், திருந்துப்புன ஒரு கால் எங்கன்னு பார்த்தா தமிழ் தம்பி, நம்ம தம்பி தான். ஒரு கால் பண்றாரு, அக்கா எங்க இருக்க? நான் வீட்டுல தானே இருக்கேன், அக்கா வெளியே கொஞ்சம் வரியா அப்படின்றான். இது ஷாக்கு, வெளியே வரியா? வெளியே வந்து பார்த்தா நிக்கிறாரு. ஏங்க சொமாட்டோக்கார நம்ம வீட்டுக்கு வந்தாருன்னு பார்த்தா நம்ம பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேக்கோட ஒரு 1/2 kg கேக் வந்துட்டு பிளாக் ஃபாரஸ்ட்லயும் அடுத்து மட்டன் பிரியாணியோட வந்து நிக்கிறாரு. ஆக்சுவலா செம்மையா இருந்தது அந்த நிமிஷம். ஆனா நான் வந்துட்டு இவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண கேக்கு, நான் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. பையன் பரவாயில்ல, எனக்கு இது இதெல்லாம் பண்ணாரு. ஐயோ இந்த இடத்துல ஒரு நன்றி, ஒரு விஷயத்த மறந்துட்டேன். என்ன தெரியுமா, தூங்கிட்டு இருக்கேன், எழுந்து பார்த்தா காலைல எழுப்புறாங்க, எழுந்து பார்த்தா ஒரு ஹரி போட்டோ போடுறேன். ஹரி அவன் வந்து நின்னுட்டு யூனிஃபார்மோட அக்கா ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்றான். பார்த்தா டைரி மில்க்கு. அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவன் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கான், ஸ்வீட்டி அக்காக்கு பர்த்டே வருது கிஃப்ட் வாங்கணும், ஸ்வீட்டி அக்காக்கு பர்த்டே வருது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா நேற்று நைட்டு நான் அவங்க வீட்டுல தான் இருக்கேன். என் 1 மணி கேட்கறான் அவங்க அப்பாட்ட, ஸ்வீட்டி அக்கா கிஃப்ட் அப்படின்றான். எனக்கு ஐயோ நான் அது ஒண்ணு இருக்கும்ல, நமக்காக இந்த பையன் பாரு எவ்வளவு எஃபர்ட் எடுக்கலாம்னு. அது மாதிரி வந்து பண்ணல. அடுத்து யாரும் எதுவும் பண்ணல, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எவ்வளவு கிஃப்ட் வந்திருக்கு பாத்தீங்களா. பண்ணாதீங்கயா, பர்த்டே அன்னைக்கு தான் உங்களுக்கு நான் தெரியுறேன்னா வெறி ஆயிருவேன் நானு. இன்னொரு விஷயம் என்ன மறந்துட்டேனே, என்ன மறந்த தெரியல. ஆமா அதான் சொன்னேன். அந்த பையன் என் பேண்ட் ஸ்டூடியோல சூப்பர் கலெக்ஷனா இருந்தது. ஆனா பேண்ட் சூப்பர். எனக்கு அந்த பேண்ட் வந்து ஒயிட் பேண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் அவக்கு பேக்கை தூக்கிட்டு வர மாதிரி நினைச்சிட்டேன், ஏதோதான் வாங்கிட்டு வந்துருக்குறா அப்படின்னு. இந்த விஷயத்துக்கு கேட்டு வாங்கவே கூடாது. இவளையும் கேட்டு இந்த வாங்கி குடி எனக்கு அப்படின்னு வாங்கிட்டு பர்த்டே எனக்கு எல்லாரும் காலைல எந்திரிச்சு நேரமா கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. நானே கடவுளுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக 2 மணிக்கு போறேன். உனக்கு காமிக்கவா? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, பாக்குறீங்களா? அடடா நான் காமிங்க ஒண்ணு பார்த்து கேட்டு. சாரி பயப்படாதீங்க, அது அக்கா தான், பூஜா அக்கா தான். எப்படி அவந்திகா நல்லா இருக்கிறீங்களா? என்ன பாட்டது? என்ன பாட்டு? அந்த பாட்டுயோ கூட பார்க்க மாட்டேது. பேசுறவன் பேசினு இருப்பான், என்ன பண்ணாலும் மேல மேல வளர்ந்து வருவேன், என்ன சொன்னாலும். சைடு பேண்ட் டோலுமா போடுவேன், கையும் ஆளுப்பா
தட்டி விட்டாலும் கவலை இல்லப்பா. ரிபேக்கா அல்லேலூயா பிறந்தோம் அப்படிதான் இருக்கு. என்ன எதுக்கு இந்த பிறந்த நாள் இதெல்லாம் இல்லாமே இருந்திருக்கலாம் அப்படிதான் தோணுது. பிறந்த நாள் மாதிரி எங்கேயோ போகிறோம், என்னமோ பண்றோம் அப்படிதான் இருக்கு. டேடி பார்க்கறதுக்காக வெள்ளை கோயில் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடுவோம். அவரு வேலைக்கு போயிருக்காராம். ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் வருது.